தமிழே உன்னை வணங்கி மாத்தியோசி குழும நிறுவனர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இந்த அழகான ஒரு பட்டிமன்றத்தின் நடுவர் பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அமுதா அம்மாவுக்கும், என் அணியினரை சேர்ந்தவனுக்கும், எதிர் அணியினரை சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அம்மா உங்களுடைய திருவாயால் மீண்டும் ஒரு முறை தலைப்பை கேட்க ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை எப்போது அதிக பாடம் கற்றுத் தருகிறது? இளமையிலா முதுமையிலா? அழகான ஒரு கேள்வி. வாழ்க்கை எப்போது அதிக பாடம் கற்றுத் தருகிறது? பாடம் என்பது நாம் கற்றுக்கொள்வது. எப்போது அதிக பாடம் கற்றுத் தருவது? இளமையில் சொன்னா பள்ளி பருவமா, வாலிப பருவமா, திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பருவமா, எந்த பருவம் தெரியாது. ஆனால் முதுமை பருவம் என்று சொன்னால் அனைத்தையும் கற்று தெளிந்த ஒரு பருவம் இல்லையா? அப்ப அதிக பாடத்தை கற்றிருக்கவங்க முதுமையில் உள்ளவங்க தான். வாழ்க்கையில அதிக பாடம் கற்றிருக்கிறவங்க முதுமையில உள்ளவங்க. ஒரு பாடல் ஒண்ணு அழகா சொல்வாங்க. வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. இந்த பாட்டு எதுக்குங்க வந்துச்சு? நல்லா யோசித்து பாருங்க. அந்த படத்துல அந்த பாலாஜி சொல்வாரு, அதாவது வரவுக்கு மிஞ்சின செலவு கூடாது. எவ்வளவு வருமானமோ அதுல கொஞ்சத்தை சேமித்து வைத்துக்கிட்டு, நம்முடைய வரவுல, அது எங்க மாமா ஒருத்தர் சொல்வாரு, நம்முடைய வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அதுல ஒரு 20% எடுத்து சேமிப்புல வைங்க, மீறி நீங்க செலவு பண்ணிக்கோங்க. இது அனுபவங்க. அவங்க அனுபவத்துல கத்துக்கிட்ட பாடம். அந்த பாடத்தை அடுத்த இளைஞர்களுக்கு கற்று தர்றாங்க இல்லையா? இத தெரியாம இளமையில அதிக பாடம் கற்றுக்கிறோம். படத்தை பார்க்கிறோம், படத்தை பார்த்து அமேசான்லயும் அதுலயும் இதுலயும் எவ்வளவோ என்ன வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம்னு தெரியாது. இஎம்ஐ வாங்கி 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 கடனை சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு அந்த கடனை கட்ட முடியாம போகுமோ அப்பத்தான் அந்த பாடம் புரியும் என்னன்னு. அப்ப அந்த பாடத்தை அவங்க எப்ப கத்துக்கிறாங்க? முதுமை ஆயிரும். அப்ப அந்த பாடத்தை கத்துப்பாங்க. ஐயோ, அளவுக்கு அதிகமா கடன் வாங்கிட்டோமே அப்படின்ட்டு. ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டுல சொல்லுவாங்க பாருங்க, டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் நீ பாட்டி சொல்ல தட்டாதே. ஏன்னா பாட்டி அனுபவம் மிக்கவங்க. அவங்களுக்கு எல்லா பாடமும் கற்று தெளிந்தவர்கள். பள்ளிக்கூடத்துல போய் பாட்டி படிக்காம கூட இருக்கலாம், ஆனா அனுபவத்துல அதிகம் கற்று தெளிந்தவர்கள். அந்த அனுபவ பாடம் எப்பொழுதுனா முதுமையில தான் அவங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்போ ஒரு தாய் இருக்கமா, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பெற்ற உடனே அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே அந்த குழந்தைய பெற்ற தாய்க்கு அதை வளர்க்குற முறையெல்லாம் தெரிஞ்சிருமா? ஆனா அதே அந்த பாட்டி அல்லது அதனுடைய கொள்ளு பாட்டி குழந்தை பேர ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அத்தனை பேர் கூட போவாங்க. கூட போய் அந்த குழந்தைய எப்படி எடுக்கணும், குழந்தைய எப்படி தூக்கணும், எப்படி அதை குளிப்பாட்டணும், அந்த குழந்தைக்கு மருந்து எப்படி கொடுக்கணும், அனைத்தையும் அவர்கள் அனுபவத்தின் மூலமா கற்றிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அனுபவத்தை தந்தது அந்த முதுமையில தான் அவங்க அந்த அனுபவத்தை கத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இளமையில் உள்ளவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுதாங்க அதிக பாடம். வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு படிக்கட்டும். இப்போ நம்ம குழந்தை இருக்குது, நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கையா, படிச்சாதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றோம். எப்படி? அவனுக்கே இளமையிலேயே அவன் கத்துக்குவான் அப்படின்னு விட்டுறலாமே? நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். கல்வி என்பது எப்படிப்பட்டது, அது ஒரு எட்டாத கனி, அதை எந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்து பயிற்சி செய்து படிக்க வேண்டும் என்பதை நாம் அனுபவப்பட்டிருக்கோம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு கத்துக்கிறோம். அதனால வாழ்க்கையில எந்த படியை எடுத்தாலும், கல்வியில் இருந்து, பணியில் இருந்து, பணத்தை சேமிப்பதில் இருந்து, உறவுகளை பேணுவதில் இருந்து, நண்பர்களிடம் சேர்வதில் இருந்து, அனைத்து பாடங்களையும் கற்றுத்தந்தது பெரியவர்கள் தான். சிறியவர்கள் அவர்களுக்கு தெரியாது, பெரியவர்கள் தான் அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால அதிக பாடத்தை கற்றவர்கள் மூத்தவர்கள் தான், முதியவர்கள் தான், முதுமையில் உள்ளவர்கள் தான் இளமைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். இளமையிலேயே எல்லோரும் பாடத்தை கற்றுக் கொள்வதில்லை என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்கம்மா, சிறப்பு. பாடம் இது தலைப்பெல்லாம் கேட்டு ரொம்ப அழகாதான் ஆரம்பிச்சீங்க. கடைசியா யாரு பாடம் கத்துக்க
கற்றுக்கிறது தர்றதுன்றதுல போயிட்டீங்க. ஆனாலும் உங்களுடைய அந்த உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. பாடம் வந்து கற்று தர்றது வந்து முதுமைதான் இருக்கு. அதனால அங்கிருந்து தான் பாடம் கற்றுக்கொள்ள தரப்படுகிறது அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க. ரொம்ப சிறப்பு. அதே போல நம்ம வந்து எந்த பருவம் த்துல வந்து நம்ம நிறைய தோல்விகளை சந்திக்கிறோம்னா இளமை பருவத்தை தான் சந்திக்கிறோம். அங்க வந்து கத்துக்கிறதே நமக்கு சரியா இருக்கு. ஆனா அனுபவ பாடம்ங்கிறது வந்து முதுமையில தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. பாட்டை அழகா சொன்னீங்க. வரவு எட்டனா பாட்டை சொன்னீங்க. அந்த பாடல் மூலம் சேமிக்க சொல்லித் தருது முதுமை. அவருடைய அனுபவ பாடம் வந்து சேமிக்க சொல்லித் தருது அப்படின்னு சொல்றீங்க. அது போல அனுபவ கல்வியாக அந்த முதுமை இருக்கிறது. அதே இளமையில வந்து இளமை எப்படி இருக்குன்னா கடன்களை சேர்க்குது, நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குது. அதற்கான தீர்வாக முதுமை இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப அழகமா. அதே போல டெல்லிக்கு ராஜாதனாலும் பாட்டை யார் சொல்லி கொடுத்தா? ஒரு பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எவ்வளவு அனுபவம் உள்ளவங்க, அவங்க சொன்னா சரியா தானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. குழந்தை பிறப்பு கூட நம்ம யார கேட்கிறோம்? நல்ல அனுபவம் வாய்ந்த முதியவர்கள் தான் நமக்கு இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இளமை வந்து கத்துக்கிறதுலயே போயிருது. முதுமை தான் அனுபவம் உள்ளது அப்படின்னு நிறைய சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இந்த அணிக்கு வலு சேர்த்திருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றி.